நீங்க விமானத்துல ஏறி விமானம் பறந்த பின்னால நியத்து செய்து கொள்ளலாம். ஆனா அந்த எஹ்ராம் கட்டிய பின்னால ஒரு 2 ரகாத் நஃபில் தொழ வேண்டும். அது கட்டாயம் நஃபில் தான், உபரியான தொழுகை. தொழுவது ரொம்ப நல்லது, எஹ்ராமுடைய தொழுகை. சட்டம் என்னவென்று சொன்னால், இப்ப உதாரணமா இங்க பக்கத்துல வீடு இருக்கு, வீட்டுல எஹ்ராம் கட்டிட்டு இங்க பள்ளியாசல தொழுகிறார், இல்ல வீட்டிலேயே தொழுகிறார்னு வச்சுங்க. அந்த 2 ரகாத் தொழும் பொழுது தலையிலே தொப்பி அணிந்து அல்லது துண்டை போட்டு மறைத்து அவர் தொழ வேண்டும். ஏன்னா இன்னும் எஹ்ராமுக்குள்ள இவர் வரல, துணி மட்டும் உடுத்திருக்கிறார். தொழுது முடித்து சலாம் கொடுத்த உடனேயே தலையில் இருக்கக்கூடிய துணியை எடுத்து விட்டு உடனடியாக தல்பியா சொல்ல வேண்டும். தல்பியா சொல்ல வேண்டும். தல்பியா சொல்லக்கூடிய அதே நேரத்தில் நிய்யத்தும் வர வேண்டும். 3 வகையான எஹ்ராம்ல ஹஜ்ஜுடைய அமைப்பில எதை செய்ய போகிறார் என்ற எண்ணம் வர வேண்டும். அது சொல்றோம். இப்ப முதல்ல தல்பியா வரணும், நிய்யத்தும் வரணும். தல்பியா ஒரு தடவை சொல்றது வாஜிப், கட்டாயம். கட்டாயமாக தல்பியா சொல்லணும். தல்பியா விட்டுட்டார் அப்படின்னு சொன்னா தம்மு கொடுக்கணும். எஹ்ராம் கட்டக்கூடிய நேரத்தில் தல்பியா சொல்றது வாஜிப். வாஜிபை விட்டு விட்டால் தம்மு கொடுப்பது வாஜிப். அதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். 3 தடவை சொல்றது சுன்னத். 3 தடவை பெரும்பாலும் சொல்லணும். சுன்னத்தை விட்டுடக்கூடாது. எந்த நேரத்தில் சுன்னத்தான காரியத்தை விடவே கூடாது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக் வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். தல்பியா என்பது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா ரொம்ப அற்புதமான துஆ, தஸ்பீஹ், ஜிக்ர். எஹ்ராம் கட்டிய பின்னால் ஒரு ஹாஜி ஒருவர், எஹ்ராம் கட்டி இருக்கக்கூடிய ஒருவர் மற்ற கலிமாக்களை சொல்லுவதை விட, மற்ற வாசகங்களை ஜிக்ர் செய்வதை விட தல்பியா சொல்லுவதுதான் சிறந்தது. எல்லா நேரத்திலும் எந்த நேரத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கோ அது வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பல்லாயிரக்கணக்கான தடவை சொல்ல வேண்டும். ஆண்கள் சப்தமிட்டு சொல்ல வேண்டும். சப்தம், அதிகமான சப்தமிட்டு சொல்ல வேண்டும். தல்பியாவத்தான் பாருங்க. துவா ஓதுறதுல மெதுவாத்தான் ஓதணும், சத்தம் போட்டு துவா ஓதக்கூடாது, மக்ரூஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஆயத்தின் மூலமாக சப்தமிட்டு, இமாமா இருந்தாலும் சரி தனியா இருந்தாலும் சரி, சத்தமிட்டு துவா செய்யக்கூடாது, மெதுவாத்தான் செய்யும். 2 வாசகத்தை 2 வார்த்தை அல்லாஹ் தஆலா உபயோகிக்கிறான் துவா செய்வதற்கு ஷர்த்தாக. ஆனா தல்பியாங்கிறது சத்தம் போட்டு சொல்லணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், உன்னுடைய தல்பியாவுடைய சத்தத்தை எந்தெந்த பொருள்கள் எல்லாம் கேட்கின்றனவோ அந்த பொருள்கள் எல்லாம் கியாமத்தில் எல்லாம் உனக்கு சாட்சியாக வரும். தல்பியா சொன்னார் அப்படின்னு எவ்வளவு சத்தம் போட்டு சொல்றோமோ அவ்வளவு சத்தம், அவ்வளவு பொருள்கள் அதை கேட்கும். அதே மாதிரி பாங்கு சொல்லக்கூடிய மோதினாரும் அப்படித்தான். பாங்கு சொல்லக்கூடிய சப்தம் எவ்வளவு தூரத்துக்கு கேட்குது, அந்த சப்தத்தை எந்தெந்த பொருள்கள் கேட்கின்றனவோ, மரங்கள், செடி கொடிகள், கட்டடங்கள், மற்ற பொருள்கள் எது கேட்டாலும் சரி, அந்த பொருள்கள் எல்லாம் அந்த மோதினாருக்கு சாட்சி சொல்லும். ரொம்ப பெரிய ஆளுங்க அவரு மோதினாரு, நிறைய சாட்சிகளை சேர்த்து வச்சிருப்பார். அதனால மோதினார் வேலை பெரிய வேலை. அது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல இமாம் அதிகமான நன்மைக்குரியவரா மோதினார் நன்மைக்குரியவரா அப்படின்னு டிஸ்கஸ் வரும்பொழுது மோதினார் தான் அப்படிங்கிறாங்க. இமாம்லாம் பின்னா 2வது தான், ரேங்க் 2வது தான் இருக்கு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றது இமாமுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், முஅஜ்ஜினுக்கு 2வது ரேங்க் அப்படின்றார். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மாத்தி சொல்றாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த தல்பியா சொல்லக்கூடியவருக்கு நிறைய சாட்சிகள், அதனால சத்தம் போட்டு சொல்லணும். அதனால பொம்பளையும் சத்தம் போட்டு சொல்லணும் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. பெண்கள் மெதுவா தான் சொல்லணும். மெதுவா சொல்றது சத்தம் போட்டு சொல்றதுன்னா என்ன? தல்பியா சத்தம் போட்டு சொல்றதுன்னா வேகமா எவ்வளவு சத்தம் வேணாலும் போட்டு சொல்லலாம். அதனால ஏன்னா இவர் சத்தம் போட்டு சொல்லும் பொழுது தல்பியா சொல்லாதவர்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும். நம்ம சும்மா இருக்கிறோம், வாயை மூடிக்கிட்டு இருக்கோம், நம்மளும் தல்பியா சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். அதனால தல்பியா சத்தம் போட்டு சொல்லணும். பெண்கள் அவருடைய குரலும் அவுரத் மறைக்கப்பட வேண்டிய உறுப்பு, சத்தம் கேட்கக்கூடாது. வெளியே எல்லாம் பொம்பளை எல்லாம் பயான் எல்லாம் பண்றாங்களே, பயான் பண்றதும் கூடாது. பொம்பளை பயான் மேடைகளை பண்றதும் கூடாது. சில பேர் இடத்துல மக்ரூஹ் தஹ்ரீம், சில பேர் இடத்துல ஹராம். அது எல்லா பொம்பளையும் பயான் பண்றாங்க. பயான் பண்றதே கூடாது அப்படின்னு சொல்லி பாட்டு படிக்கலாமா? பாட்டு படிக்கிறதும் கூடாது, ஹராம் ஆச்சு. பொம்பளை பாட்டு படிக்க. அதனால ஸ்கூலா இருந்தாலும் சரி, ஒரு பருவம் அடையக்கூடிய அளவுக்கு உள்ள பெண் பிள்ளைகள், பெண் குழந்தைகளுக்கு சப்தம் போட்டு மைக்கில் மேடைகள்ல பாட சொல்லுவது, பேச சொல்வதெல்லாம் கூடாது. அது தப்பு, மிகப்பெரிய தவறு. அது சரியாக்கல.
சரி, இப்போ தல்பியா சொல்ல வேண்டும். தல்பியா இருக்குது பாருங்க, அது லப்பைக் அப்படின்னு சொல்றோம். என்ன அர்த்தம் கேட்டா, வந்து விட்டேன், நான் ஹாதிராக இருக்கின்றேன், இதோ இருக்கின்றேன், வந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். இதோ இங்கே இருக்கின்றேன், வந்துட்டேன். ஒரு முதலாளி ஒரு வேலைக்காரரை கூப்பிடுறாரு, அங்க இருந்து ஆபீஸ்ல வந்து, ஏய் பையா அப்படின்றாரு. இந்த வந்துட்டேங்க அப்படின்னு மெதுவா கூட. ரெண்டாவது தடவை கூப்பிடுறாரு, ஏய் பையா, கூப்பிடுறது காதல் விழு இல்லையா, இந்த வந்துட்டாங்கன்னு சொல்லும். அது மாதிரி சத்தம் போட்டு சொல்லும். சரி, இவரு வந்துட்டேன்னு சொல்றாரு, அதாவது பதில் சொல்றாரு. லப்பைக், இதோ வந்துட்டேன், லப்பைக் சொன்னாலும் ரெண்டு அர்த்தம், டுவல், அது இருமை. நான் வந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். லப்பை நீ கா அப்படின்னா உன்னிடத்தில் வந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். வந்து விட்டேன். இவர் பதில் சொல்றாரு, வந்து விட்டேன். யார் கூப்பிட்டா இவர அப்படின்னு கேட்டா, ஹதீஸ்ல முஹத்திஸீன்கள் 3 கருத்தை எழுதுகின்றார்கள். முதல்ல அல்லாஹ் கூப்பிட்டான் வீட்டுக்கு வர சொல்லி, அவன் வீட்டுக்கு வர சொல்லி. ரெண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டாங்க, கலீலுல்லாஹ் கூப்பிட்டாங்க வீட்டுக்கு வர சொல்லி. மூணாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க. 3 பேருக்கு சேர்த்து நம்ம பதில் சொல்றது வந்துட்டேன். தல்பியாவுடைய தத்துவம் என்னவென்றால், அதனுடைய ஹகீகத் அல்லாஹ்வுக்கும் கலீலுல்லாஹ்வுக்கும் ஹபீபுல்லாஹ்வுக்கும் பதில் சொல்லுவது. லப்பைக் அப்படி, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், திரும்பி வந்துட்டேன். லா ஷரீக லக், உனக்கு இணையே கிடையாது, யாரும் இணையே இல்லை. இன்னல் ஹம்த வன் நிஅமத லக, புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தம், நியாமத்துகள் அனைத்தும் உனக்கே சொந்தம். லா ஷரீக லக், உனக்கு எந்த விதமான இணையும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகம் ரொம்ப அற்புதமான வாசகம். அது கருத்து நிறைய பக்கமா எழுதுறாங்க, அதுக்கு விளக்கங்கள், அருமையான வாசகம். அதனால தல்பியா சொல்லும் போது வெறுமனே ஏதோ ஒரு சத்தம் போடுறோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு சுலோகம் சொல்லுகின்றோம், மற்றவங்க எல்லாம் சொல்ற மாதிரி சுலோகம் சொல்றோம், சுப்ரபாதம் சொல்றோம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கக்கூடாது. இது அற்புதமான பதில், அல்லாஹுக்கு பதில். அல்லாஹ் கூப்பிட்டான், பதில் சொல்றோம். ரசூல் கூப்பிட்டார்கள், கலீலுல்லாஹ் கூப்பிட்டாங்க. எங்க கூப்பிட்டாங்க? அல்லாஹ் தஆலா சொன்னா, காபத்துல்லாவை கட்டி முடித்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உத்தரவு போட்டான் அல்லாஹ் தஆலா, வஅஸ்ஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி யதூக ரிஜாலன் வஅலா குல்லி ضامرٍ மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு வாசகத்தை, ஒரு ஆயத்தை சொல்லுகின்றான். நீங்க சத்தம் போட்டு சொல்லுங்க எல்லாத்துக்கும். இப்படி அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டியிருக்கான், அந்த வீட்டை தரிசிக்கிறதுக்கு எல்லாரும் வாருங்கள் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க எல்லாம் கால்நடையாகவும் மெலிந்த ஒட்டகங்களின் மீதும் வந்து சேருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உத்தரவு போட்டான். அந்த உத்தரவுப்படி அவங்க அபூ குபைஸ் என்ற மலையின் மீது ஏறி நின்று சப்தமிட்டார்கள். இப்படி ஒரு வீடு கட்டப்பட்டு அல்லாஹ் தஆலா வீட்டை கட்டி இருக்கின்றான், அந்த வீட்டுக்கு எல்லோரும் வாருங்கள் என்று சத்தம் போட்டான். அதுதான் ஹஜ்ஜுங்கிறது. ஹஜ் அப்படின்னா நாடுதல் அப்படின்னு அர்த்தம். ஹஜ்னா என்ன அர்த்தம்? ஹஜ் அப்படின்னு சொல்லலாம், ஹிஜ் அப்படின்னு சொல்லலாம். ஹேக்கு ஜபர் வச்சு சொல்லலாம், ஹேக்கு ஜேர் வச்சு சொல்லலாம். ஆனா நம்ம பழக்கத்துல ஹஜ்ஜுன்னு தான் சொல்றோம். ஹிஜ்ன்னு சொன்னா அந்த அஜர் தப்பா சொல்றாரு அப்படின்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஹிஜ்ன்னு தான் சொல்றான். வலில்லாஹி அலன்னாஸி ஹிஜ்ஜுல் பைத் அப்படின்னு தான் சொல்றான். ஹஜ்ஜுல் பைத்னு சொல்ல குர்ஆன்ல, ஹிஜ்ஜுல் பைத்னு தான் சொல்றான். நம்ம ஹஜ்ஜுன்னு வச்சிருக்கோம். ஹஜ்ஜுங்கிற வார்த்தை ஹதீஸ்லயே வருது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஹிஜ்ன்னு தான் சொல்றான். இன்னொரு இடத்துல ஹஜ்ஜுன்னு சொல்றான். யௌமல் ஹஜ்ஜில் அக்பரி அப்படின்னு சொல்றான். அப்ப ஹஜ்ஜுங்கிற வார்த்தை வருது, ஹிஜ்ஜுங்கிற வார்த்தை வருதுன்னு சொல்லலாம். சரி, ஹஜ்ஜுனா என்ன அர்த்தம்? நாடுதல் அப்படின்னு அர்த்தம். என்ன நாடுதல்? அல்லாஹுடைய வீட்டை நாடுதல் அசல்ல அர்த்தம், வெளித்தோற்றமான அர்த்தம். அல்லாஹுடைய வீட்டை நாடுவதின் மூலமாக அல்லாஹுவை நாடுதல். அல்லாஹுடைய பைத்துல்லா, அல்லாஹுடைய பைத், அல்லாஹுடைய வீட்டை நாடி செல்வதின் மூலமாக அல்லாஹுவையே நாடி செல்லுதல். அல்லாஹுடைய வீட்டுக்கு நெருக்கமாதல் மூலமாக அல்லாஹ் நெருங்குதல். அப்படி நிறைய பல தடவை ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறோம், பலரும் கேட்டிருப்பீங்க. ஒரு பெரியவர் ஹஜ் செய்வதற்காக போனார். ஹஜ் செய்வதற்காக புறப்படக்கூடிய நேரத்தில் அவருடைய மகன், ஒரு சின்ன பையன், எங்க போறீங்கன்னு கேட்டான். எல்லாம் ரெடியா, என்ன மூட்டை கட்டியெல்லாம் கட்டுறீங்களா, எங்க போறீங்கன்னு கேட்டான். பாப்பா சொன்னாரு, நான் அல்லாவுடைய வீட்டை பாக்குறதுக்கு போறேன் அப்படின்னாரு. ஹஜ் செய்யறதுக்குன்னா தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அல்லாவுடைய வீட்டை பார்க்க போறேன் அப்படின்னாரு. அல்லாவுக்கு வீடு இருக்குதா அப்படின்னு கேட்டான் பையன். ஆமா ஆமா, எங்க இருக்கு? மக்காவில் இருக்கு. அல்லாவுடைய வீட்டை பார்க்கறதுக்கு போறீங்களா? அல்லாவுடைய வீட்டை பார்த்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டான். அல்லாவுடைய வீட்டை பார்த்தா அல்லாஹ் கிடைப்பான் அப்படின்னு சொன்ன. அப்படியா பண்ண நானும் வர்றேன். நீ வரக்கூடாது, உனக்கெல்லாம் ஹஜ் எல்லாம் கடமை இல்லை,
நீ பெரிய ஆளான பிறகு கூட்டு போறவனே, அதனால இப்ப வேணாம். அந்த பையன் ஒரே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டான். வேற வழி இல்லாம நிர்பந்தமாக அந்த பையனை கூட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு அவருக்கு. ஒரே பையன், அந்த பையனையும் கூட்டு போறார். வழி பூரா கேட்டுக்கிட்டே வர்றான், அல்லாஹ்வுடைய வீடு வந்துருச்சா வீடு வந்துருச்சான்னு சொல்லிட்டு. கடைசியில் மக்காவுக்கு போய் சேர்ந்தாரு. சுருக்கமா சொல்றேன், தவாப் செய்ய ஆரம்பிச்சாரு. பையனுக்கு சொல்லி கொடுத்தாரு, இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கட்டி கொண்டு போனாரு. தவாப் செய்ய தவாப் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சத்தம் கேட்டுச்சு. பின்னால திரும்பி பார்த்தார், பையன் கீழே விழுந்தான், தூக்கலாரு, மௌத்தா போயிட்டான், இறந்து போயிட்டான். இவர் அழுகுறாரு. ஒரே பையன், உன்னை வீட்டை பார்க்கணும்னு வந்தான், உன்னை பார்க்கணும்னு வந்தான், இப்படி மௌத்தாகிட்டானே, இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுகிறாரு. அப்ப அப்படியே அந்த ஜனாசாவை போட்டுட்டு மற்ற வேலைகள்லாம் கவனிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா திடீர்னு அந்த ஜனாசாவை காணும். யாரெல்லாம் இது என்ன பெரிய முசீபத்தா இருக்குது, பையன் தான் மௌத்தா போயிட்டா, சரி ஜனாசாவது அடக்கம் பண்ணலாம்னு ஜனாசாவையும் காணாமே அப்படின்னு சொல்லி அழுதாரு. அப்ப பைத்துல்லாவுடைய அந்த காபாவுடைய மூலையில இருந்து ஒரு அசரியான சத்தம் வந்தது. நீ அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்க வந்த, அல்லாஹ்வுடைய வீட்டை நீ கண்டு கொண்டாய். உன்னுடைய மகன் அல்லாஹ்வை பார்க்க வந்தான், அவனுக்கு அல்லாஹ் கிடைத்து விட்டான். யாரெல்லாம் அந்த மகன் எங்க இருக்கிறான், இப்போ மகன் எங்க இருக்கிறான்? அவன் சொர்க்கத்திலையும் கிடையாது, நரகத்திலையும் கிடையாது, மலக்குகள் இடத்திலையும் கிடையாது, மற்ற இடத்திலே வானத்திலையும் கிடையாது, பூமியிலையும் கிடையாது. மலீக்கின் முக்குத்ததிர் அப்படின்னு சொன்னான். ஒரு சத்தம் வந்துச்சு, மிக சக்தி வாய்ந்த மாபெரிய அரசனுடைய சன்னிதானத்தில் அவன் இருக்கின்றான் அப்படின்னு. மலீக்கி, அந்த மலீக்கி முக்குத்ததிர் குர்ஆன்ல ஒரு ஆயத்து. அந்த ஆயத்து சப்தமாக வந்தது. சக்தி வாய்ந்த மிகப்பெரிய அரசனுடைய சன்னிதானத்தில் அவன் இருக்கின்றான் என்பதாக சப்தம். உண்மையிலே எல்லாத்துக்கும் அப்படி கிடைக்காது. அது கோடிக்கணக்கான பல கோடிக்கணக்கான மக்கள்ல யாராவது ஒரு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அது. சரி, இப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, ஹஜ் செய்வது, தவாப் செய்வதுடைய தத்துவம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்கிறது, அல்லாஹ்வை பார்ப்பது, அல்லாஹ்வை பார்க்க போறோம், அல்லாஹ்வுடைய வீட்டை நெருங்குவது, அல்லாஹ்வை நெருங்குவது என்பதாக அர்த்தம். அதனால்தான் சில சூஃபியாக்கள் சொல்லுவார்கள், தவாப் செய்யும் பொழுது எந்த அளவுக்கு காபாவுடைய அந்த சுவரை நெருங்கி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தவாப் செய்ய வேண்டும், நெருங்கி செய்ய வேண்டும் என்பதாக. தூரமா செஞ்சா, வீட்டை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறாருன்னு அர்த்தம். வீட்டுக்கு நெருக்கமா இருக்காருன்னா அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆனா கூட்டமா இருக்கும் போது அந்த மாதிரி செய்யறதுன்னு அர்த்தம் அல்ல. கூட்டம் இல்லாத நேரத்தில் அப்படி செய்யலாம். கூட்டம் அதிகமா இருக்கிற நேரத்துல அஜித் இப்படி சொல்லிட்டா நெருக்கமா செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நெருக்கிக்கிட்டு இவரு போய் நெருக்கினாருன்னா அது குற்றமாகி போயிடும். அதையும் கவனிக்கணும். சரி, இப்போ என்ன சொன்னா, எஹ்ராம்ல இப்ப இந்த முறைகளை கையாள வேண்டும். தொழுது சலாம் கொடுத்த உடனே தலையில் இருக்க துணியை எடுத்து விட்டு தல்பியா சொல்லி நியத்து பண்ணி எஹ்ராமுக்குள்ளே வர வேண்டும். என்ன நியத்து பண்றது? அதாவது ஆரம்பிச்சு இன்ஷா அல்லாஹ் நியத்தை பத்தி தொழுதல் முடிச்சோம். 5 நிமிஷம் தான் இருக்குது. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எஹ்ராம் என்பது ஹஜ்ஜுக்கு கட்டாயமான ஒரு செயலாகும். ஹனஃபி மதுஹபில் எஹ்ராம் கட்டுவது ஷர்த், நிபந்தனை என்பதாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இதை இன்னொரு வகையில வெளிஃபர்ல் என்பதாக சொல்லலாம். எப்படி தொழுகைக்கு ஒலு செய்வது இருக்கின்றோ அது போன்று தொழுகை முக்கியமா, ஒலு செய்வது முக்கியமா? தொழுவதுதான் முக்கியமானது. ஆனா ஒலு இல்லாமல் தொழ முடியுமா? ஒலு இல்லாமல் தொழ முடியாது, தொழுகை கூடாது. ஆனா தொழுவதற்காக ஒலு செய்யணும். அதுபோல ஹஜ் செய்வது மக்சூதும் பிஸாத், அதுதான் முக்கியமான நோக்கம். ஆனால் அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு எஹ்ராம் என்பது கட்டாயம், ஷர்த், நிபந்தனையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே அது ஃபர்ல் என்பதாகவே சொல்லுகின்றார்கள். மற்ற ஃபர்ல்களை போன்றே அது ஃபர்ல். பொதுவாக ஹஜ்ஜுடைய
கட்டாயமான கடமைகள் பர்லுகள் என்று சொல்லப்படக்கூடியவை ஹனஃபி மதபில ரெண்டு தான். ஒன்று அரஃபாவில் தங்குவது, தவாஃபுல் இஃபாலா செய்வது, தவாஃப் ஜியாரா செய்வது, ரெண்டு தான் பர்ல். இஹ்ராம் கட்டுவது பர்ல் தான், ஆனா அது வெளி பர்ல், ஷர்த் என்பதாக சொல்லப்படும். மீதி இந்த ரெண்டும் ருக்குன் என்பதாக சொல்லப்படும், கட்டாயமான பர்ல். ஷாஃபி மذஹப்ல 6 பர்ல் தான், ருக்குன் தான், ஷர்த் எல்லாம் இல்லை. இஹ்ராம் கட்டுவது, தவாப் ஜியாரா செய்வது, சഈ செய்வது, அரஃபாவில் தங்குவது, முடி களைவது, இந்த 5 விஷயங்களையும் தர்த்தீபாக வரிசை கிரமமாக செய்வது. இது ஆறுமே ஷாஃபி மذஹபிடத்தில் பர்ல். நமக்கு ஷாஃபி ஹனபி ரெண்டும் போதும். மாலிகி ஹன்பலி மذஹபுகள்ல 4 பர்ல் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு இப்ப தேவையில்லை. சரி, இப்போ இஹ்ராம் கட்டுவது ஷர்த் அல்லது பர்ல். ஷாஃபி மذஹப்ல பர்ல், ஹனபி மذஹப்ல ஷர்த், நிபந்தனையாக கட்டாயமாக அதை செய்யணும். இஹ்ராம் இல்லாமல் ஹஜ் என்பது கூடாது. அதனால இஹ்ராம் கட்டுறது 3 வகையான நிலைகள் இருக்கின்றன. ஹஜ்ஜில 3 வகை, அதான் இஹ்ராம்ல 3 வகை. இஹ்ராம்ல 3 வகை, ஹஜ்ஜில 3 வகை அப்படின்னு சொல்றோம். முதலாவது இஃப்ராத் என்பதாக சொல்லப்படும். ஹஜ்ஜுக்காக வேண்டி மட்டும் நிய்யத் பண்ணி இஹ்ராம் கட்டுவதற்கு பெயர் இஃப்ராத் என்பதாக சொல்லப்படும். அல்லாஹும்ம இன்னி உரீதுல் ஹஜ்ஜ ஃபயஸ்ஸிர்ஹு லீ வ தகப்பல்ஹு மின்னி. யா அல்லாஹ், நான் ஹஜ் செய்ய நாடுகின்றேன், என்னிடத்திலிருந்து அதை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ஃபயஸ்ஸிர்ஹு லீ வ தகப்பல்ஹு மின்னி, அதை எனக்கு லேசாக்கி வைத்து அதை என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக சொல்லப்படக்கூடிய வாசகம். இதை மனதிலே நிர்ணயம் செய்து நாவினால் சொல்லுவதும் சுன்னத். மனதிலே நிர்ணயம் செய்வது பர்ல், கட்டாயம். நாவினால் சொல்லுவதும் சுன்னத்து. அதனால இந்த வாசகத்தை மனசுல நிர்ணயம் செய்து நாவிலும் சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம இன்னி உரீதுல் ஹஜ்ஜ ஃபயஸ்ஸிர்ஹு லீ வ தகப்பல்ஹு மின்னி. இஹ்ராம் ஒரே மாதிரி தான் இருக்கு, 2 துணி தான். ஆனா இந்த நிய்யத்தை பொறுத்து அதனுடைய தன்மைகள் மாறுகின்றன. இப்ப இந்த ஹஜ்ஜுக்கு மட்டும் இஹ்ராம் கட்டியவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இங்கிருந்து மக்காவுக்கு போவார். போன உடனே தவாஃபுல் குதூம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தவாஃப் செய்வார். தவாஃப் செஞ்சுட்டு பேசாம இருந்துக்க வேண்டியதுதான். தொழுகிறது, போக்குவரத்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு துல்ஹஜ் பிறை 8வது நாள் வரைக்கும் அப்படியே இருப்பார், மற்ற அமல்களை செய்து கொண்டு. இவர் வேறு உம்ராவெல்லாம் செய்ய முடியாது, இஹ்ராம் கட்டியிருக்கார் ஹஜ்ஜுக்காக வேண்டி. அதனால 8வது நாள் அன்னைக்கு காலையில அங்கிருந்து மக்காவிலிருந்து புறப்பட்டு மினாவுக்கு சென்று, மினாவில் அன்னைக்கு பூரா தங்கி இருந்து, மறுநாள் 9வது நாள் காலையிலே மினாவிலிருந்து அரஃபாவுக்கு புறப்பட்டு போய், அரஃபாவிலே 9வது நாள் சூரியன் மறையக்கூடிய நேரம் வரைக்கும் தங்கி இருந்து, அதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு முஸ்தலிஃபாவுக்கு வந்து இரவு நேரத்தில் அங்கே தங்கி இருந்து, சுபுகுலையும் தங்கி இருந்து, சுபுகு தொழுது விட்டு அங்கிருந்து திரும்ப மினாவுக்கு வந்து, மினாவிலே முதல் வேலையாக பெரிய ஷைத்தானுக்கு கல் எறிந்து விட்டு, பிறகு குர்பானி கொடுத்து, பிறகு தலைமுடியை இறக்கி கொண்டு, அதுக்கு பிறகு மக்காவுக்கு வந்து தவாஃபுல் இஃபாலா, தவாஃப் ஜியாரா, தவாஃபுல் இஃபாலா, தவாஃபுல் ஜியாரா, தவாஃபுல் ருக்குன், தவாஃபுல் ஃபர்ல் என்று பல பெயர்கள் உண்டு. அதுக்கு அந்த தவாஃபுக்கு பேர் கட்டாயமாக செய்ய வேண்டிய தவாஃப். அந்த தவாஃபை செய்து முடித்த பின்னால், சஈ செய்து முடித்து விட்டால் இப்ப இவருடைய ஹஜ் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பின்னால இவர் மறுபடி உம்ரா செய்வதற்காக வேண்டி இஹ்ராம் கட்டி உம்ரா செஞ்சுக்கலாம். இஃப்ராதுடைய நிலையிலே தவாஃப் இஹ்ராம் கட்டியவர் செய்ய வேண்டிய காரியங்கள் சுருக்கமாக. சரி, அடுத்தது 2வது இஹ்ராம் வகை என்னவென்று சொன்னால் தமத்து என்பதாக சொல்லப்படும். இதான் இப்ப நம்ம பெரும்பாலும் செய்யக்கூடிய நிலை தமத்து தான். இங்கிருந்து உம்ராவுக்காக வேண்டி மட்டும் இஹ்ராம் கட்டுவது முதல்ல. அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரா ஃபயஸ்ஸிர்ஹா லீ வ தகப்பல்ஹா மின்னி. யா அல்லாஹ், நான் உம்ரா செய்ய நாடுகின்றேன், எனக்கு அதை லேசாக்கி வைத்து என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வாயாக
என்று சொல்லப்படக்கூடிய இந்த நியத் மனதிலே நியத்து செய்து நாவின் மூலமாக அதை மொழிந்து அதுக்கு பின்னால இவர் எஹ்ராமுக்குள்ள வந்து விடுறார். பிறகு இங்கிருந்து மக்காவுக்கு போன பின்னால முதல்ல உம்ரா செய்யணும். இவர் உம்ரா செய்து தஹ்லீல் ஆயிடுவார், எஹ்ராமில் இருந்து நீங்கிடுவார். உம்ரா அப்படிங்கிறது 4 காரியங்களை கொண்டது. எஹ்ராம் கட்டுவது, தவாப் செய்வது, சை செய்வது, முடி எடுத்துக் கொள்வது, இந்த 4 சேர்ந்தா உம்ரா. இப்ப இங்க எஹ்ராம் கட்டிட்டார், மக்காவுக்கு போனார், பைத்துல்லாவை 7 தடவை தவாப் செஞ்சார், 2 ரக்காத் தொழுதார், சாய் செய்தார், சபா மர்வாவுக்கு இடையில 7 தடவை. அதுக்கு பின்னால முடிஞ்சு வெளியே வந்தார், முடி எடுத்தார், தஹ்லீல் ஆயிட்டார், உம்ரா முடிஞ்சிச்சு. உம்ரா முடிச்ச பின்னால துல்ஹஜ் பிறை 8வது நாள் வரைக்கும் அங்கேயே இருப்பார். தொழுகை, போக்குவரத்து, மற்றதெல்லாம் அமல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு அங்கேயே இருப்பார். 8வது நாள் அன்னைக்கு நம்ம முதல்ல எப்படி சொன்னோமோ அதே மாதிரி அங்கிருந்து 8வது நாளைக்கு மினாவுக்கு போவார், அரபாவுக்கு வருவார், அப்புறம் முஸ்தலிஃபா வருவார், அப்புறம் மினாவுக்கு வருவார், அங்க செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்வார். அதுக்கு பின்னால தஹ்லீல் ஆயிடுவார். 8வது நாள் அன்னைக்கு திரும்ப இவர் எஹ்ராம் கட்டணும். இங்க எஹ்ராம் கட்டிட்டு போய் உம்ரா செஞ்சுட்டார். திரும்ப 8வது நாள் அன்னைக்கு இவர் எஹ்ராம் கட்டி கொண்டு ஹஜ்ஜுக்காக வேண்டி அங்கிருந்து புறப்படுவார். இது தமத்து என்பதாக சொல்லப்படும், சுகம் பெறுதல் அப்படின்னு அர்த்தம். இங்கிருந்து போய் உம்ராவுடைய காரியங்களை மட்டும் செஞ்சுட்டு கொஞ்ச நாள் சுகமா இருக்கிறார் எஹ்ராம் இல்லாம, அதனால இதுக்கு பேர் தமத்துன்னு பேர். பின்னால் மசாயல் நிறைய இருக்கு, பின்னால் சொல்லுவோம்.